ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, புதுசாக வந்து நம்ம பேன் கார்டை வந்து எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணி பார்ப்போம். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேன் கார்டை வந்து நம்ம அப்ளை பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா வந்து அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா வந்து 5 நாள் இல்லை வந்து 1 மாதம் ஆகிடுது கையில் வந்து சேர்த்துக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம புது ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இப்போ விட்டுருக்காங்க. ஸோ வந்து அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து 3 நாளில் வந்து நம்மளுக்கு வந்து பேன் கார்டை வந்து கையில் வர மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வந்து நம்ம அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கூகுள் வந்துருங்க. கூகுள் வந்துட்டு என்எஸ்எல் சொல்லிட்டு டைப் பண்ணிங்க. என்எஸ்எல் பேன் சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த லிங்க் ஓப்பன் ஆகும். ஆன்லைன் பேன் அப்ளிகேஷன் இருக்குது பாருங்கள், அதில் வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து இந்தமாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து அப்ளை நான் கொடுத்துங்க. அப்ளிகேஷன் டைப் இருக்குது பாருங்கள், அதில் வந்து நியூ பேன் சொல்லிட்டு இருக்குது பாருங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்தியன் சிட்டிசன் கொடுத்துருக்காங்க 49A. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து நியூ பேன் ஃபாரின் சிட்டிசன் கொடுத்துருக்காங்க. 3 ஆப்ஷன் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வந்து பேன் கரெக்ஷனுக்காக கொடுத்துருக்காங்க 3 ஆப்ஷனு. ஸோ வந்து நம்ம இப்போ ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணுறது பார்த்ததுனால நம்ம வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துக்கலாம். நியூ பேன் இந்தியன் சிட்டிசனுக்கு பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறோம். கேட்டகரி பார்த்திங்கன்னா வந்து இண்டிவிஜுவல் கொடுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து டைட்டிலுக்கு பாருங்கள், அதில் வந்து ஸ்ரீமதி குமாரி இருக்கும் பாருங்கள். ஸ்ரீனா வந்து நம்ம ஜென்ஸுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸ்ரீமதி பார்த்திங்கன்னா வந்து திருமணமான பெண்கள் யூஸ் பண்ணுறோம். குமாரி பார்த்திங்கன்னா வந்து திருமணம் ஆகாத பெண்கள் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து ஜென்ஸுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணதால வந்து நம்ம ஸ்ரீ கொடுத்துக்கலாம். ஸோ வந்து உங்களுடைய நேம் இருக்குது பாருங்கள், அதை என்டர் பண்ணிங்க. சிங்கிள் நேம் வந்துச்சுன்னா இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸ் இருக்குது பாருங்கள், இதிலே வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு வந்து 2 பேர் இருந்துச்சுன்னா வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிற பேர் வந்து ஃபஸ்ட் நேம்லேயும் அதுக்கு அடுத்த இருக்கிற நேம் வந்து நீங்கள் லாஸ்ட் நேமில் வந்து என்டர் பண்ணுற மாதிரி வரும். ஸோ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வந்து சிங்கிள் நேம் இருக்கிறதுனால வந்து நம்ம ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய இமெயில் ஐடி இருக்குங்க, இதை அதை என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து என்டர் பண்ணிங்க. அந்த பாக்ஸில் வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ ஐ எம் நாட் ராபர்ட் இருக்குது பாருங்கள், அதில் வந்து கிளிக் பண்ணிங்க. சப்மிட் கொடுங்க. ஸோ சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டோக்கன் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். இந்த டோக்கன் நம்பர் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ வந்து கண்டினியூ வித் பேன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது பாருங்கள் கீழே க்ரீன் கலரில், அதை வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு 3 ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். KYC அண்ட் இ-சைன் பேப்பர்லெஸ் இருக்குது பாருங்கள். இதில் வந்து நீங்கள் இந்த மெத்தடில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா வந்து சிக்னேச்சர் வராது. உங்கள் ஆதார் கார்டில் இருக்கிற டீட்டெயில்ஸும் ஃபோட்டோவும் அப்படியே வந்துடும். ஸோ வந்து நம்ம வந்து செகண்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், சப்மிட் ஸ்கேன் இமேஜஸ் த்ரூ இ-சைன் இருக்குது பாருங்கள். இது வந்து நம்ம ஃபோட்டோ சைன் வந்து நம்ம ஃபோட்டோ சைனு ஆதார் கார்டு வந்து நம்ம ப்ரூஃப் வைக்க போகிறோம். ஸோ அது வந்து நம்ம ஃபஸ்ட்லேயே வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டு அப்படியே வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைப் வந்து நம்ம செகண்ட் டைப் வந்து ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. தேர்ட் டைப் இருக்குது பாருங்கள், ஃபார்வர்ட் அப்ளிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் ஃபிசிக்கலி இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து டபுள் வேலையாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு டைம் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அந்த அப்ளை பண்ண ஃபார்மில் வந்து நீங்கள் ஃபோட்டோ ஒட்டி சைன் பண்ணணும். சைன் பண்ணிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா போஸ்ட்லேயில் வந்து கொரியர் லைன் போகிற மாதிரி இருக்கும் பேன் கார்டு ஆஃபீஸுக்கு. ஸோ வந்து அது வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு டபுள் வேலை தேவையில்லாத வேலை. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா நம்ம வந்து செகண்ட் ஆப்ஷனே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சப்மிட் ஸ்கேன் இமேஜஸ் த்ரூ இ-சைன் இருக்குது பாருங்கள், அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது கீழே பார்த்திங்கன்னா வந்து உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கிற 4 டிஜிட் இருக்குது பாருங்கள், லாஸ்ட்டு 4 டிஜிட் நம்பர் வந்து அதில் என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து உங்கள் ஆதார் கார்டில் எப்படி பேர் இருக்கோ அதேமாதிரி வந்து நேம் ஆஸ் பர் ஆதார் இருக்குது பாருங்கள், அந்த பாக்ஸில் வந்து என்டர் பண்ணிங்க. அது கீழே பார்த்திங்கன்னா வந்து மேலாக ஃபீமேல் கேட்பாங்க பாருங்கள், அதை வந்து பார்த்து என்டர் பண்ணிங்க. மேல் ஃபீமேல் கேட்குறாங்க பாருங்கள், அதை என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நேம் எதாவது சேஞ்ச் பண்ணி சொல்லி கேட்குறாங்க பாருங்கள், நோ கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஃபாதர் நேம் வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து மேரேஜ் ஆன உமனாக இருந்தாக்க நீங்கள் வந்து ஃபாதர் நேம் தான் கொடுக்கணும், ஹஸ்பண்ட் நேம் கொடுக்கக்கூடாது. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து ஃபாதர் நேம் தான் கொடுத்தாகணும். ஸோ ஃபாதர் இல்லாதவங்க வந்து மதர் நேம் கொடுத்துக்கலாம். ஃபாதர் இருக்கவங்க வந்து கண்டிப்பாக ஃபாதர் நேம் கொடுத்துங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய பேன் கார்டில் வந்து மதர் நேம் வரணுமா இல்லை வந்து ஃபாதர் நேம் வரணுமான்னு கேட்குறாங்க பாருங்கள். அதில் வந்து நீங்கள் ஃபாதர் நேம் வந்து சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுடைய இன்கம் பற்றி கேட்குறாங்க பாருங்கள், சேலரி இன்கம்மு அது பற்றி கேட்குறாங்க பாருங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா நோ இன்கம் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட அட்ரஸ் கேட்குறாங்க பாருங்கள், ரெசிடென்ஸு ஆஃபீஸ் அட்ரஸ் கேட்குறாங்க பாருங்கள், வீட்டு அட்ரஸே கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுடைய பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸ் வந்து அப்படியே வந்து இதில் என்டர் பண்ணிங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய டோர் நம்பரு, உங்களுடைய வில்லேஜ் நேமு, உங்களுடைய ஸ்ட்ரீட் நேமு, உங்களுடைய தாலுக்கா, உங்களுடைய மாவட்டம், உங்களுடைய கண்ட்ரி நேமு, உங்களுடைய
ஸ்டேட்டு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய பின்கோட் நம்பர் என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிட்டு கீழே வந்து கண்ட்ரி கோடு கேட்குது பாருங்கள், இந்தியா சொல்லிட்டு கொடுத்துங்க. கீழே பார்த்தீங்கன்னா வந்து ரீப்ரசன்டேட்டிவ் ஆக்சஸ் கேட்குது பாருங்கள். இது என்னன்னாக்கா நீங்கள் வந்து ஒருவேளை மைனராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எஸ் கொடுத்துக்கணும். எஸ் கொடுத்துட்டு வந்து உங்களுடைய பேரண்ட்ஸோடைய ஆதார் கார்டு வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து 12 வயசு கீழே இருக்குங்க. 12 வயசு மேலே இருக்காங்கன்னா அவங்க வந்து நோ கொடுத்துட்டு நீங்கள் வந்து அடுத்த ஸ்டெப் வந்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஏரியா கோடு கேட்குறாங்க பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து தெரியலனா நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இந்தியன் சிட்டிசன் சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து கீழே இருக்கு பாருங்கள், உங்களுடைய ஸ்டேட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய மாவட்டம் இருக்க பாருங்கள், அது வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஃபெச் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அங்கே வந்து நீங்கள் போய்ட்டு ஒரு கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தா போதும், நீங்கள் அடுத்த ஸ்டெப் வந்துடுவீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸு, ப்ரூஃப் ஆஃப் பர்த் கேட்குறாங்க பாருங்கள். இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஆதார் கார்டை கொடுத்துக்கலாம். உங்களுடைய ஆதார் கார்டில் வந்து எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வேறு எந்த டாக்குமெண்ட் வந்து நீங்கள் வைக்க தேவையில்ல, ஆதார் கார்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணால் போதும். ஸோ வந்து ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டி கேட்குறாங்க பாருங்கள், டபுள்ஏ அடிச்சிங்கன்னா வந்து ஆதார் வந்துடும். அதே மாதிரி ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் கேட்குறாங்க பாருங்கள், இதில் வந்து நீங்கள் டபுள்ஏ டைப் பண்ணினா ஆதார் கார்டு வந்துடும். ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க பாருங்கள், அதில் வந்து நீங்கள் ஆதார் கார்டு வச்சுங்க. டெக்ளரேஷனில் வந்து உங்களுடைய நேம் வந்துடும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹிம்செல்ஃப் ஃபார் செல்ஃப் வரும் பாருங்கள், அதில் வந்து நீங்கள் ஹிம்செல்ஃப் ஃபார் செல்ஃப் கொடுத்துங்க. ரீப்ரசன்டேட்டிவ் ஆக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மைனருக்கு வந்துடும். ஸோ நீங்கள் வந்து ஹிம்செல்ஃப் ஃபார் செல்ஃப் கொடுத்துங்க. கொடுத்துட்டு ப்ளேஸில் வந்து உங்களுடைய ஊர் பேர் வந்து என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுன்னா ஃபோட்டோ சிக்னேச்சர் இருக்குது பாருங்கள், அது வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா வந்து 50 KB இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாஸ்போர்ட் சைஸில் இருக்கணும். உங்களோட சிக்னேச்சர் இருக்குது பாருங்கள், அது பார்த்தீங்கன்னா வந்து 50 KB இருக்கணும். அதே பார்த்தீங்கன்னா வந்து 2x4.5 சென்டிமீட்டர் டைமென்ஷனில் இருக்கணும். ஸோ அதை வந்து நீங்கள் செட் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கணும். அப்லோட் பண்ணிட்டு ஆட் டாக்குமெண்ட் இருக்குது பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட் இருக்குது பாருங்கள், ஆதார் கார்டு, அது வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 300 KB இருக்கணும். அதை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப்பில் மாற்றிங்க. பிடிஎஃப் ஃபார்மேட்டில் மாற்றி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும், சப்மிட் கொடுத்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு 8 டிஜிட் இருக்குது பாருங்கள், அந்த நம்பரை வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்க. ப்ரொசீட் கொடுத்துக்கணும். கீழே ப்ரொசீட் கொடுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இப்போ பேமெண்ட்டுக்கு வந்துவிட்டோம். ஸோ ஆன்லைன் பேமெண்ட் த்ரூ பில் டெஸ்க் இருக்குது பாருங்கள், இது வந்து நம்ம கொடுத்துப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு பேமெண்ட்டுக்கான எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நம்ம ஈஸியாகவே நம்ம வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 106 ரூபா நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது பாருங்கள், அதில் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு ஐ அக்ரி கொடுத்துங்க. அக்ரி கொடுத்துட்டு பே கன்ஃபார்ம் இருக்குது பாருங்கள், அதை வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நெட் பேங்கிங்கு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, QR கோடு, வேலட்ஸு, UPI சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு எது ஈஸியாக சொல்லிட்டு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ வந்து நம்ம QR கோடு வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம டக்குன்னு வந்து ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் முடிச்சுக்கலாம். பேமெண்ட் வந்து நம்ம பண்ணியாச்சு. ஸோ பேமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ப்ராசஸில் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேமெண்ட் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து கண்டினியூ கொடுத்துங்க. ஸோ அந்த பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு ஆத்தென்டிகேட் கொடுத்துங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து OTP ஜென்ரேஷன் பண்ண போகிறோம். OTP ஜென்ரேஷன் கொடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய அப்ளிகேஷனோட டோக்கன் நம்பரு, ஸோ வந்து உங்களுடைய அப்ளிகேட் நேமு, உங்களுடைய ஆதார் நம்பரு, அது கீழே பார்த்தீங்கன்னா வந்து OTP கேட்குது பாருங்கள். உங்களுடைய ஃபோனுக்கு பார்த்து உங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க்கில் இருக்க ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து OTP போயிருக்கும். 6 டிஜிட் நம்பர் வந்து OTP போயிருக்கும். அந்த 6 டிஜிட் நம்பருக்கு பாருங்கள், அது வந்து இதில் என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் கொடுத்துங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா யுவர் ஆல்மோஸ்ட் தேர் ஒன் லாஸ்ட் ஸ்டெப் டு கம்ப்ளீட் யுவர் அப்ளிகேஷன் இருக்குது பாருங்கள். இன்னும் ஒரு ஸ்டெப் இருக்குது. அந்த ஸ்டெப் நீங்கள் முடிச்சிட்டுனா வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சப்மிட் ஆகிடுன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து நம்ம வந்து கண்டினியூ வித் இ-சைன் இருக்குது பாருங்கள், அது வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ கண்டினியூ வித் இ-சைன் கொடுத்துங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து செலக்ட் லாங்குவேஜ் கேட்குறாங்க பாருங்கள். இதில் வந்து நீங்கள் இங்கிலீஷ், ஹிந்தி, மராத்தி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இங்கிலீஷ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிப்போம். செலக்ட் பண்ணிட்டு அந்த பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிப்போம். கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஆதார் நம்பர் இருக்குது பாருங்கள், அதை வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிட்டு சென்ட் OTP இருக்குது பாருங்கள், அது கொடுத்துங்க. உங்கள் ஆதார் கார்டில் லிங்க்கில் இருக்கிற ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா OTP போயிருக்கும். அந்த OTP வந்து இதில் என்டர் பண்ணிங்க. வெரிஃபை OTP இருக்குது பாருங்கள், அது கொடுத்துங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து OTP வந்து வெரிஃபை ஆகிடுச்சு. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து PDF வந்து இப்போ ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சப்மிட் ஆகிடுச்சு. ஸோ அந்த PDF வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னா முதல்ல வந்து இந்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் என்டர் பண்ணணும்.
பாஸ்வேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் தான். டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் இல்லாமல் ஹைஃபன் இல்லாமல் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து வெறும் நம்பரை மட்டும் நீங்கள் என்டர் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா வந்து இந்த பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ வந்து நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வந்து நம்மளுக்கு வந்து பேன் கார்டு வந்து நம்மளுக்கு வீட்டுக்கு வர வரைக்கும் நம்ம வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம பத்திரமா வச்சுக்கணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து அக்னாலஜ்மெண்ட் நம்பர் எல்லாமே இருக்குது. நம்ம வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 டேஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து பேன் வந்து உங்களுக்கு உங்களுடைய இமெயில் ஐடிக்கு வந்துடும். 1 வீக்கில் பார்த்தீங்கன்னா வந்து போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் வீட்டுக்கே வந்து கார்டு வந்துடும். ரொம்ப சீக்கிரமாக இப்போ வந்துடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து நம்மளோட சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.